இதுக்கு முந்தைய வசனம் என்ன? வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ' வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். பிஷைஇம் மினல் ஹௌஃப், கொஞ்சம் அச்சம், சில பயங்கள் ஏற்படும் மனிதன் அடிப்படையில். அந்த பயத்தை கொண்டு, அது எதிரிகளுடைய பயமாக இருக்கலாம், ஏதாவது எதிர்காலத்தை பற்றி ஒரு பயமாக இருக்கலாம், அல்லது நாம் ஈடுபடுகின்ற துறையிலே ஏதாவது பயங்கரமான நிகழ்வு நடந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, உடலியல் ரீதியாக ஒரு பயம் ஏற்படுது. ஹௌஃப் வல் ஜூ'. சில கட்டங்களை பசி பட்டினி, இதை கொண்டு சோதிப்போம், நிச்சயம் சோதிப்போம். சில கட்டங்களிலே ஒரு நாள் பூராக சாப்பிட வேண்டிய நேரத்திலிருந்து பல மணித்தியாலங்கள் சாப்பாடு இல்லாமல் தவிர்ப்போம். சில இடங்களில் அகப்பட்டுக் கொள்வோம். சில வேளை பசியாக இருக்கும், கையிலே பணம் இருக்காது, சாப்பாடு உணவுகளை வாங்கிக் கொள்வதற்கு சோதிப்போம். சில பிரயாணங்களிலே சரியான உணவகங்கள் இல்லாமல் நீண்ட பிரயாணங்களிலே பசியோடு பிரயாணிக்க வேண்டிய நிலைமைகளும் சில வேளை ஏற்படலாம். பிஷைஇல் ஹௌஃப் வல் ஜூ' வ நக்ஸிம் மினல் அம்வால். பொருளாதார குறைபாடு, வருமான குறைவு, வியாபார குறைவு, நமக்கு வருகின்ற ரிஸ்க் வருகின்ற வழிகளிலே கொஞ்சம் இறுக்கங்கள் ஏற்படலாம். பொருளாதார சேதங்கள், குறைவுகள், நஷ்டங்கள். பிஷைஇல் ஹௌஃப் வல் ஜூ' வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ். உயிர் சேதங்கள், நெருங்கிய உறவுகளுடைய மரணம், அல்லது தன்னோடு வாழ்கின்ற சமூகத்தில் உள்ள நபர்கள் மரணிப்பது, தன்னுடைய உறவு உறுப்பினர்கள் மரணிப்பது என்று உயிர் சேதங்கள், அதுக்கான அனர்த்தங்கள், விபத்துகள், இப்படியான சில கட்டங்கள் அப்படியான சோதனைகள் வரும். வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். நம்முடைய எங்கெங்கிருந்தெல்லாம் நமக்கு லாபங்கள், வருமானங்கள் வந்து கொண்டிருக்குமோ அது குறைந்து விடும். வஸ்ஸமராத், வருமானங்கள், லாபங்கள் குறையும். பொருள்களே சேதமாகுவது முன்னால் சொல்லப்பட்டது. கடையில் போம், சில வேளை வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் வெள்ளத்துக்கு, நீருக்கு நனைந்து அப்படியே பயன்படுத்த முடியாமல் போய்விடும், வீடு சேதமடையும். அல் அம்வால், வருமான வழிகள் கொஞ்சம் இறுக்கமாகும், வருமானங்கள் போதாது. இது சோதனை, இது நிச்சயம் வரும் என்றெல்லாம் சொல்லிவிட்டான். இது இல்லாமல் வாழ முடியாது. ஏதோ ஒரு பகுதியில் ஒருவருக்கு ஏதோ ஒரு துறையில் சோதனை இருக்கும். ஆனால் இந்த சோதனைகளிலெல்லாம் குட் நியூஸ், நன்மாராயம் யாருக்கு? வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளிகளுக்கு நன்மாராயம். பொறுமையோடு இந்த சோதனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயம். அல்லது இதா அஸாபத்து முஸீபா, அந்த மக்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால், எந்த சோதனை ஏற்பட்டாலும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹ் ஓதுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அடுத்த பாக்கியம் உலாஇக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு தான் இறைவன் புறமிருந்த அருள் பாக்கியங்கள், கிருபைகள், ரஹ்மத்துகள் சரிவாக கிடைக்கும். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள்.